ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸையே அதிர வைக்கிற ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் இன்டர்நேஷனல் ரேஸ் ட்ராக்ல இந்தியாவுக்காக சீறி பாயிற ஒரு ரேசிங் சாம்பியன். எப்படிங்க எப்படி ஒரே ஆளால இந்த ரெண்டு உலகத்தையும் ஆள முடியுது? வாங்க, அஜித்குமார் நம்ம தலையோட அந்த அசாத்தியமான பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கேட்கவே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குல்ல? ஸ்கூல் படிப்ப பாதியில விட்டுட்டு ஒரு பைக் மெக்கானிக்கா வாழ்க்கைய ஆரம்பிச்ச ஒருத்தர் எப்படி கோடிக்கணக்கான பேரோட இதயத்துல தலையா உட்கார்ந்தாரு? அந்த வெற்றிக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு? வாங்க, அந்த கதையில தான் நாம இப்ப பயணிக்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸோட கதைலாம் சினிமா பின்னணியோட தான் ஆரம்பிக்கும். ஆனா நம்ம அஜித்தோட கதை அப்படி இல்ல. கிரீஸ் இன்ஜின் ஆயில் வாசத்தோட ஒரு சின்ன மெக்கானிக் ஒர்க் ஷாப்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. அதாவது 1986ல ஸ்கூல் படிப்பை நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் பைக் மெக்கானிக், கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்னு பல வேலைகள். பாருங்க, அவரோட பாதை சினிமாவுக்கு நேரடியா போகல. நிறைய சுத்தி வளைச்சு ஒளைச்சு பல கஷ்டங்களை கடந்துதான் வந்திருக்கு. ஒருவேளை அந்த அனுபவங்கள் தான் அவருக்குள்ள இருந்த அந்த ஃபைட்டரை வெளிக்கொண்டு வந்திருக்கும் போல. அப்போதான் அந்த டேர்னிங் பாயிண்ட் வருது. ஒரு ஹெர்குலஸ் சைக்கிள் விளம்பரம். அந்த விளம்பரத்தை எடுத்தது யாருன்னு பார்த்தா லெஜெண்டரி ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராம். அவரோட கண்ணுல தான் இந்த இளைஞனோட ஸ்பார்க் பட்டிருக்கு. அந்த ஒரு நிமிஷம் அது வெறும் விளம்பர உலகத்தோட கதவை மட்டும் திறக்கல, தமிழ் சினிமாவோட எதிர்காலத்தையே மாத்தி எழுத போற ஒரு பெரிய கதவையும் திறந்து வச்சுது. ஆனா எல்லாம் நல்லபடியா போயிடுச்சுன்னு நினைக்கிறப்பதான் விதியே அவர் கூட ஒரு பெரிய விளையாட்டு விளையாடுச்சு. அவர் சந்திச்ச அந்த முதல் சவால் நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு கொடூரமா இருந்துச்சு. அவரோட கனவே முளையில கிள்ளி எரிஞ்சிடுமோன்னு பயப்பட வச்சுது. யோசிச்சு பாருங்க, 1.5 வருஷம் பெட்ல இருந்து எழுந்திருக்கவே முடியாத நிலை. ஒரு பைக் ரேஸ் ஆக்சிடென்ட், அதனால 3 பெரிய சர்ஜரி. ஒரு யங் ஆக்டரோட சினிமா கனவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முழிஞ்சு போற நிலைமை. ஆனா அஜித் யாரு? அந்த வலியே தனக்கான வலிமையா மாத்தினவரு. சரி, அந்த விபத்திலிருந்து மீண்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறமாவது எல்லாம் சரியா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஒரு பக்கம் ஆசை, காதல் கோட்டைன்னு இண்டஸ்ட்ரி ஹிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா தொடர் தோல்விகள். அவரோட கெரியர் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், ஒவ்வொரு தடவை கீழே விழுந்த பிறகும் முன்ன விட வேகமா எழுந்து நின்னார் பாருங்க, அதுதான் அஜித். இந்த ஏற்றம் இறக்கம் எல்லாத்துக்கும் அப்புறம்தான் அந்த மேஜிக் நடந்துச்சு. தமிழ் சினிமால ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிச்சுது. தலங்கிற ஒரு அடையாளம் உருவாச்சு. 2001 தீனா படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல அவரோட கேரக்டரை எல்லாரும் தலன்னு கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டோட மூல முடுக்கெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அது வெறும் ஒரு பட்டப்பேரா இல்ல, கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு அது ஒரு எமோஷன், ஒரு அடையாளம். ஆனா இந்த தலங்கிற மாஸ் இமேஜுக்குள்ள அவர் சிக்கிக்கவே இல்ல. சொல்லப்போனா அந்த இமேஜ உடைச்சு ஹீரோனா இப்படிதான் இருக்கணும்னு இருந்த டெஃபினிஷனையே மாத்தி எழுதினாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு மாஸ் ஹீரோ கெரியர் பீக்ல இருக்கும்போது நெகட்டிவ் ரோல் பண்ணுவாரா? அது எவ்ளோ பெரிய ரிஸ்க். ஆனா அஜித் அதை செஞ்சாரு. வாலியில அந்த மிரட்டலான இரட்டை வேடம், வில்லன்ல மனநலம் பாதிச்ச கேரக்டர், வரலாறுல கிளாசிக்கல் டான்ஸரா மிரட்டிட்டாருன்னே சொல்லலாம். இந்த மாதிரி துணிச்சலான முயற்சிக்காக தான் அவருக்கு ஃபிலிம்ஃபேர் விருதுகள் குவிஞ்சது. அவரோட ஆக்டிங் திறமைக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? சரி, அஜித்னா ஒரு ஆக்டர் மட்டும்தானா? இல்ல, அவரோட கதை இங்க முடியல. இதுக்கு மேலதான் பெரிய ஆச்சரியமே இருக்கு. ஒரே சமயத்துல 2 அழகான உலகங்களோட ராஜாவா இருந்த ஒருத்தரோட கதை இது. ஒரு பக்கம் சவுத் இந்தியன் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங், கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்டாடுற நம்ம சூப்பர் ஸ்டார். இது நமக்கு தெரிஞ்ச அஜித். ஆனா கேமரா வெளிச்சம் இல்லாத இன்னொரு உலகத்துல அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர். இன்டர்நேஷனல் ரேஸ் ட்ராக்ல இந்தியாவோட கொடிய பறக்க விட்டவர். சினிமா, மோட்டார் ஸ்போர்ட் ரெண்டுமே ஹை ப்ரெஷர் ஃபீல்ட்ஸ். இதுல ரெண்டுலயுமே ஒரே நேரத்துல ஜெயிக்கிறதுங்கிறது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு சாதனை. அவர் சும்மா பொழுதுபோக்குக்காக ரேஸ் பண்ணல. ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப் மாதிரி உலகத்தோட டஃப்பான ரேஸ்ல எல்லாம் இந்தியாவுக்காக கலந்துக்கிட்டாரு. ஏன், இப்போ ரீசெண்டா துபாயில நடந்த 24 hours ரேஸ்ல கூட போடியம் ஏறி ஜெயிச்சாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரேசிங் வெறி அவருக்கு இன்னும் கொஞ்சமும் குறையலன்னு நல்லா தெரியுது. இத்தனை வருஷமா புதுசு புதுசா எத்தனையோ ஹீரோக்கள் வந்த பிறகும் அஜித்துக்கான அந்த இடம் மட்டும் ஏன் அப்படியே இருக்கு? எப்படி அவரால மட்டும் இந்த இடத்த தக்க வச்சுக்க முடியுது? 63க்கும் அதிகமான படங்கள். இது வெறும் நம்பர் கிடையாதுங்க, இது ஒரு சகாப்தம். ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஏத்த மாதிரி சினிமா ட்ரெண்டு மாற மாற அதுக்கு ஏத்த மாதிரி தன்னையும் மாத்திக்கிட்டு புதுசு புதுசா ரசிகர்களை சம்பாதிக்கிறாரே, அந்த திறமை இருக்கே, அது அசாதாரணமானது. ஸ்கிரீன்ல எவ்ளோ பெரிய மாஸ் ஹீரோவா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிம்பிளான மனுஷன். எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம
தன்னோட அப்பா அம்மா பேர்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அமைதியா அவரால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு குணம் போதும் அவரை சூப்பர் ஸ்டாருங்கிறத பாண்டி ஒரு நல்ல மனுஷனா மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்கு. அவரோட இந்த கலை பயணத்துக்கும் மோட்டார் ஸ்போர்ட்ல அவர் செஞ்ச சாதனைக்கும் இந்திய அரசே பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கு. இது அவரோட இத்தனை வருஷ உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தேசிய அங்கீகாரம். அப்போ மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். ஆக்டர், ரேசர், நல்ல உள்ளங்கொண்ட மனிதர், ஒரு ஐகான், இத்தனை முகங்கள். அப்போ தலைங்கிறது வெறும் ஒரு பட்டப்பேரா? இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க.